அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம், என்ன அப்டேட்டை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா எல்லாரும் தம்ப்நெயிலே நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமாங்க, 10,000 பிளஸ் 5,000 குறிப்பா ரேஷன் உரிமையாளர்களுக்கு, இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வறுமை கோடிக்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள் என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 10,000 பிளஸ் 5,000 இந்த தொகையோடு சேர்த்து 2,000 ரூபாயும் வழங்கப்படும். அதோடு பிளஸ் படித்து முடித்துவிட்டு இளைஞர்களுக்கும் சும்மா இருக்கிற, அதாவது பார்த்தீங்கன்னா வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மாதம் மாதம் 2,000 ரூபாயும், முதியோர் உதவித்தொகை 2,000 ரூபாயும், அதே போல நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்டுமே தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதே போல் இந்த 10,000 பிளஸ் 5,000 எந்த தேதியில் குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாகவே செலுத்தப்படும். அதே போல சில குடும்ப தலைவிகள் இன்னும் இந்த திட்டத்தில் இணையாமல் இருக்காங்க. அவர்களுக்கும் இந்த தொகை கிடைக்குமா? ரேஷன் கடையின் மூலமா, ரேஷன் அது கூடுற கடையின் மூலமா இது கிடைக்குமா, இல்லை நேரடியாகவே வங்கி கணக்கில் செலுத்தப்படுமா? ஸோ இதை பற்றின முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அதே போல் நிறைய முக்கியமான இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியாக துல்லியமாக தெரிஞ்சுக்கலாங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்ஸும் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறது என்னன்னா, ரூபாய் 5,000 மகளிர் உரிமை தொகை வீஸ், 10,000 ரூபாய் கருணை தொகை. சபா சரியான போட்டி. இது எல்லாமே தேர்தல் வாக்குறுதிகளில், தேர்தல் அறிக்கைகளை இடம்பெற்றிருக்குங்க. அதே போல கடன் தள்ளுபடி, நகை கடன் தள்ளுபடி, பயிர் கடன் தள்ளுபடி, மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள் தள்ளுபடி, இந்த மாதிரி நிறைய கடன்கள் தள்ளுபடி அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றியும் பார்க்கலாங்க. தமிழ்நாட்டில் விரைவில் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய இந்த நேரங்களில் அரசியல் கட்சிகள் தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தைகளும், தொகுதி பங்கீடு வார்த்தைகளும், தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிட்ட வண்ணம் இருக்காங்க. இது எல்லாமே மக்களின் வாக்குகளை கவர்வதற்காக தான். ஸோ இது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கிறது என்னன்னா, மக்களின் வாக்குகளை கவர்வதற்காக அரசியல் கட்சிகள் தற்போது 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்ட வண்ணம் இருக்காங்க. தற்போது களத்தில் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையே பெரும் கடும் போட்டி நிலவி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்ட வண்ணம் இருக்காங்க. ஸோ அது என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்றத துல்லியமா பார்க்கலாங்க. ஸோ அது என்னன்னா, அதாவது அதிமுக ஆட்சி அமைந்ததுமே மக்களின் சுமையை போக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் கருணை தொகையாக வழங்கப்படும் என்று உறுதியளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு திமுக ஆட்சியில் மக்களுக்கு மிகவும் பணிச்சுமையை, அதாவது நிதிச்சுமையை அதிகரிச்சிருப்பதாலும் ஒருமுறை மட்டும் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும், குறிப்பா அனைத்து அட்டைகளுக்குமே 10,000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கிலே நேரடியாகவே செலுத்தப்படும் என்று உறுதியளிச்சிருக்கிறாரு தேர்தல் வாக்குறுதிகள்ல. அது மட்டும் இல்லாம வேலைவாய்ப்பு அலுவலகத்துல, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு செஞ்சுட்டு வேலைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும். அதே போல 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு 1,000 ரூபாய் மாதம் மாதம் வழங்கப்படும் என்று, இளைஞர்களுக்கு மாதந்தோறும் இந்த நிதி வழங்கப்படும் என்றும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதை தவிர்த்து வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்த்து இனி ஒவ்வொரு ஆண்டுமே 1,000 ரூபாய் கட்டாயம் வழங்கப்படும் என்று உறுதியளிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து மீன்பிடி, சரிங்களா, மீன்பிடி தொழிலாளர்களுக்கு தடை காலகட்டத்தில் மீனவர்களுக்கு 8,000 ரூபாய் தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அது உயர்த்தப்பட்டு 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், அதே போல சிறு குறு வியாபாரிகள் கூற்று வங்கிகளை வாங்கியிருக்கக்கூடிய கடன்கள் அனைத்தும் முழுமையாகவே ரத்து செய்யப்படும் என்றும், தள்ளுபடி செய்யப்படும் என்றும் உறுதியளிச்சிருக்கிறாரு. அதே போல கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் இலவச மின்சாரமானது 300 யூனிட்ல இருந்து 450 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட்ல இருந்து 1,400 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம அதிமுக சார்பில் 2 கட்டங்களாக வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டு இருந்த நிலையில தற்போது 3ஆம் கட்ட வாக்குறுதிகளை வெளியிட்ட வண்ணம் இருக்காங்க. அதே போல இனிமே தற்போது மகளிர் உரிமை தொகை என்ற திட்டம் மாற்றப்பட்டு
குலவிளக்கு என்ற திட்டம் அமல்படுத்தப்பட்டு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று தற்போது 1000 ரூபாய் மாதம் மாதம் பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருது. அது 2000 ரூபாயாக உயர்த்தி குலவிளக்கு என்ற திட்டம் அமல்படுத்தப்படும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்பா நமக்கு பார்க்கப்படுதுங்க. இந்த அப்டேட் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன ஸ்கீம் அப்டேட்லாம் வாக்குறுதிகள் இடம்பெற்றிருக்கின்றது நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.